Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 4 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு நம்ம பையன் யாருக்கோ போன் பண்ணால அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல அவனோட பழைய ஃப்ரெண்டு. அவ கூட இப்ப டேட்டிங் போறான். இது ரியூக்கு கேக்குமா? பாக்குறவங்க எல்லாத்துக்கும் அப்படித்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே தெரிஞ்சு போச்சு ஏதோ பயங்கரமா பிளான் பண்ணிட்டான்னு. அது மட்டும் இல்லாம டெத் நோட்ல நான் என்ன எழுதி வச்சேன்னு நீ நோட் பண்ணியான்னு கேட்டவொன்னே அதெல்லாம் இல்லப்பா, அப்படி பாத்துக்கிட்டே இருந்தா போர் அடிக்கும், அதனால அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லும். அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து வேடிக்கை மட்டும் பாரு, சம்பவம் இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நேரா அவளை போய் மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவானா. அவளுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் அவனை மீட் பண்ணல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த FBI ஏஜென்ட் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துட்டான். ஓகே பையன் கரெக்டா ஸ்கூலுக்கு போறான், டியூஷனுக்கு போறான், இந்த மாதிரி கேப் கிடைச்சதுன்னா டேட்டிங்கும் போறான். பார்த்த வரைக்கும் இவன் நார்மலா தான் இருக்கான். சொல்ல போனா ஒரு கரெக்டான ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். சோ கணக்கு பண்ணி பார்த்ததுல இவனால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, இவன் மேல எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை அப்படின்னு ரிப்போர்ட்ல எழுதிட்டு இன்னையோட இவனை ஃபாலோ பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கிளம்புற வழியை பார்ப்போம் அப்படின்ட்டு அவனை ஃபாலோ பண்ணி அவன் ஏறின பஸ்ல பின்னாடி ஏறிடுவான். அவங்க கேஷுவலா எல்லாத்தையும் பேசிக்கிட்டே வருவாங்க. எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கும். FBI ஏஜென்ட் இப்ப அவங்களுக்கு பின்னாடி சீட்ல தான் உட்கார்ந்து இருக்கான். அவன் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இப்படி எல்லாம் கேஷுவலா பேசிட்டு இருந்தாங்கன்னா அவன் மேல என்ன டவுட்டா வரப்போகுது. சார் ரைட்னு எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பஸ்ல ஒருத்தன் ஏறுவான். அவனை பார்த்த உடனே இது அவன் தான், அவன் வந்துட்டான். பஸ்ல இப்ப 7 பேர் இருக்காங்க, நான் போட்ட பிளான் பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு பிள்ளத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அவனே போயிருப்பான், ஏதோ கோக்குமாக்கு வேலை பண்ணிட்டான் போல. வந்தவன் வேற யாரும் இல்ல, பேங்க திருட போய் ஃபெயிலியர் ஆகி அப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆனானே அந்த திருட்டு பையன் தான். அவனை வச்சுதான் ஸ்கெட்ச் போட்டிருக்கான். அவன் என்ன பண்ணுவான், நேரா அந்த பஸ் டிரைவரோட தலையில கண்ணை வச்சு நான் சொல்றத பண்ணு இல்லன்னா சுற்றுவேன். FBI ஏஜென்ட் வேற அங்க இருக்கானே, அவன் சும்மா இருப்பானா? பஸ்ஸை ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. யாராச்சும் மூவ் பண்ணீங்க மண்டேலியே போட்டுருவேன், அதனால சைலண்டா இருங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட ஸ்பேஸ் லேண்ட் ஆபீஸோட போன் நம்பர் இருக்கான்னு கேட்பான். எதுக்குடான்னு கேட்டா அவங்களுக்கு போன் பண்ணி நடந்த மேட்டரை பூராத்தையும் சொல்லுவான். உடனே அவனும் போனை போட்டு இந்த மாதிரி ஒருத்தன் கன் பாயிண்ட்ல நீ லாக் பண்ணிட்டான், இப்ப அந்த பஸ் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்கிட்ட இருந்து போனை புடுங்கி கொய்யாலைகளா நேத்துக்கு ஸ்பேஸ் லேண்ட் ஆபீஸோட ப்ராஃபிட் மொத்தத்தையுமே அப்படியே ஒரு மூட்டையா கட்டிக்கிட்டு இங்க இருந்து 2 பஸ் ஸ்டாப் தள்ளி வந்து நில்லுங்க, நான் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவேன். ஆனா அதுக்கு ஒரு பொண்ணு காரோட அங்க வந்து நிக்கணும், நான் அந்த கார்ல ஏறி எஸ்கேப் ஆகணும். அதுக்கு இந்த பஸ் வந்து நிக்கிறதுக்குள்ள நீங்க இந்த வேலையை முடிக்கணும். ஏதாச்சும் எசக பசகா பண்றது, போலீஸ்க்கு கால் பண்றதுன்னு இருக்குத்தான்மா ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே சம்பவம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை உடைச்சிருவான். இங்க நம்ம லைட்டு கூட வந்த பொண்ணு யூரி ரொம்ப பயப்படுவாளா. உடனே அவளுக்கு எழுதி காட்டுவான், நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் ஏதாச்சும் கேப் கிடைச்சேன்னா அவன் இருக்க பிஸ்டலை புடிங்கிடுறேன், அதுக்கப்புறம் அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. இதை பார்த்த FBI ஏஜென்ட் கண்ணா நீ எதுவும் பண்ணாத, அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை நான் பண்றேன். உடனே நம்ம பையன் எழுத ஆரம்பிப்பானா. எழுதெல்லாம் வேண்டாம், நீ பாட்டுக்கு விஸ்பரிங் வாய்ஸ்லயே பேசு, எப்படியும் பஸ் சத்தத்துல நம்ம இப்படி பேசினாலும் அவனுக்கு கேட்க போறது இல்ல, அதனால தேவையில்லாம எழுதிட்டு இருக்காத அப்படிம்பா. உடனே நம்ம பையன் என்ன சொல்லுவானா, அவன் ஒன்னும் தனியா வரல, பின்னாடி இருக்கணும், ஒருவேளை அவனோட ஆளா கூட இருக்கலாம், அது எப்படி அவன் தனியா வந்து இந்த பஸ்ஸை கொள்ளையடிப்பான், எனக்கு இவன் மேலேயும் டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கூட இருக்க பயப்படுவாளா. இப்ப FBI ஏஜென்ட் கன்ஃபார்மே பண்ணிடுவான், லைட் 100% கிராவா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு. ஏன்னா இப்ப கண்ணு முன்னாடி ஒருத்தன் கண்ணோட நின்னுட்டு இருக்கான். கிராவா இருந்தானா இந்நேரத்துக்கு அசால்ட்டா அவனை ஹார்ட் அட்டாக்ல கொன்றுப்பான். ஆனா கொல்லல. இவன் வெயிட் பண்றானா, இவன் எப்படி கிராவா இருக்க முடியும்? இப்படி சொல்லிட்டு நான் FBI ஏஜென்ட் தான்ப்பா, அவனோட ஆளெல்லாம் இல்ல, நான் பாரு என்னோட ப்ரூஃப்னு சொல்லிட்டு அவனோட ஐடி கார்டை காமிச்சிருவான். அதுல நம்ம பையன் அவனோட பேரை பார்த்துட்டான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு தூக்கி வாரி போடுது. FBI ஏஜென்ட் யூஸ் பண்றானா, அதுவும் ஜாப்பனீஸ் போலீஸ் ஃபோர்ஸ் கூட இவங்க கனெக்ட் ஆயிருக்காங்களான்னு. இப்ப அவன் பேரு தெரிஞ்சு போச்சு, இனிமேட்டு அவனால எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலா அவனே விட்டுட்டு போற கண்டிஷன்ல தான் இருக்கான். இவன் ஏதாச்சும் கோக்குமாக்கா பண்ணாம இருந்தான்னா பரவாயில்ல, பண்ணாதான் பஞ்சாயத்து. சரி ஓகே, எதுக்காக FBI ஏஜென்ட் இந்த பஸ்ல ஏறி இருக்காங்கன்னு நான் கேட்க போறது இல்ல, உங்ககிட்ட கன் இருக்கான்னு உடனே இருக்குன்னிருவான். அப்ப பஞ்சாயத்து இல்ல, உங்களை நம்பி நான் சைலண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவனை அமைதியா உட்காந்துக்குவான். அங்க வயசானவங்க இருமுறைக்காண்டி பயத்துல கொஞ்சம் மூவ் பண்ணிருப்பாங்க, அதுக்கே கண்ணை கொண்டு வந்து நெத்தியில வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன அசைவை பார்த்தாலும் அவன் சுற்றுவான். அந்த நிலைமையில தான் இப்ப இருக்கான். இவனை பார்த்தோன்னே ஏஜென்ட்டுக்கு ஒரு டவுட், இவன் 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல வந்தவனாச்சே, இந்த லூசு ஒரு ட்ரக் அடிக்ட், பேங்க வேற கொள்ளையடிக்க ட்ரை பண்ணியிருக்கான், 3 சிவிலியன்ஸை வேற கொன்னுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான், ரொம்ப டேஞ்சரான ஆளாச்சே, கொல்றதுக்கு தயங்க மாட்டான்னு சொல்லி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம பயலுக்கு நல்லா தெரியும் அவன் கண்ணை இவங்க சைடு திருப்பாத வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லைன்னு. அந்த டைம் அவன் கையில இருந்த பேப்பர் ஒண்ணு கீழே வந்துருமா, எடுக்கிறதுக்காக குனிவான். உடனே கண்ணை நீட்டி, என்னடா என்ன பேப்பர்லாம் வந்து விழுகுது, என்ன கொல்றதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்னன்னு செக் பண்றேன்னு எடுத்து ஓபன் பண்ண போவான். உடனே அந்த FBI ஏஜென்ட்டுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா லைட் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி எழுதியிருந்தான், ஏதாச்சும் கேப் கிடைச்சதுன்னா அவனோட கண்ணை நான் புடிங்கிறேன்னு சொல்லியிருந்தான். அப்படி இருக்கும்போது அதை பார்த்துட்டானா போட்டு தள்ளிடுவானேன்னு பீதி. கடைசியில அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா எந்த பஸ் ஸ்டாப் எந்த டைம்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பான். ஓ டேட்டிங் பிளானா, இதுக்காடா இவ்வளவு பில்டப்னு தூக்கி போட்டு போயிருவான். அந்த டைம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, சட்டனா திரும்பி கடைசியில இருக்க ஆளை பார்த்து டேய் யாரா நீ, என்னத்தை வெளியே எடுக்க ட்ரை பண்ற, என்னத்தை மறைச்சு வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. கடைசி இதுல ரியூக்குவும் அந்த FBI ஏஜென்ட்டும் இருக்காங்க. ரியூக்கு பார்த்துட்டு ஆமா என்ன சொல்றியா, இன்னும் உன்னால பார்க்க முடியுதா, நான் பாட்டுக்கு சைலண்டா தானப்பா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் பயந்து நடிங்க போய் ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு மான்ஸ்டர், இல்ல உன்னை சுற்றுவேன்னு சொல்லிட்டு அவன் நிஜமாவே அதை பார்த்து தான் கத்திக்கிட்டு இருக்கான். உடனே FBI ஏஜென்ட்டுக்கு பீதி ஆயிரும். ஏன்னா அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், அவன் ஹாலுசினேட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பயத்துல அவன் கண்ணா பின்னாடி யாரையாச்சும் சுற்றக்கூடாது இல்ல, அதனால எல்லாத்தையுமே குனிய சொல்லுவான். பஸ்ல இருந்த அத்தனை பேரும் பயந்துருவாங்க. அப்பதான் ரியூக்குக்கே புரியுது என்னன்னா நம்ம பையன் ஒரு பேப்பர் ஒன்னு கீழே போட்டு அவன் எடுத்து படிச்சு பார்த்துட்டு சி டேட்டிங் பிளான் தூக்கி போட்டு போனால, அந்த பேப்பர் பாத்தீங்கன்னா டெத் நோட்ல உள்ள பேப்பர். அந்த பேப்பரை தொட்ட உடனே இப்போ ரியூக்கும் அவன் கண்ணுக்கு தெரியுது. அதனால தான் பயந்து நடிங்கிட்டு இருக்கான். செம பிளானுப்பா, கொஞ்சம் பயன்படுத்துவானா, நேரம் அவன் பக்கத்துல போவானா, வராத வராதன்னு சொல்லிட்டு அவன் கண்ணா பின்னான்னு சுடுவான். தம்புடு நான் ஷினிகாமி, என்னெல்லாம் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பான்னு சொன்னா கேப் விடாம சுடுவான். ஒன்னும் வேலைக்காகாது, குண்டு தீர்ற வரைக்கும் சுட்டு தீர்த்திருப்பான். நல்ல வேலை வேற யாருக்கும் எதுவும் ஆகல. இப்ப நம்ம லைட் பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ரியூக்கும் அசந்துருச்சு. இப்பதான் புரியுது அவன் எப்படி நேஷனல் லெவல்ல எக்ஸாம்ல டாப் ஸ்கோரரா இருக்கான்னு. இப்ப எதுக்காக இப்படி ஹைஜாக் பண்ற ஆளை ஒருத்தனை இறக்கி இருக்கான்னா, அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க FBI ஏஜென்ட்டோட பேரை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்ப என்னன்னா FBI ஏஜென்ட்டுக்கு அவன் கண்ணுல புல்லட் தீந்து போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவனை விரட்டி புடிச்சிருவான்னு சொல்லி விரட்டிட்டு போவான். உடனே டிரைவர் மேல போய் விழுந்து பஸ்ஸை நிறுத்த சொல்லி அடிச்சு புடிச்சு வெளியில குதிப்பான். பார்த்தா கரெக்டா ஒரு கார் வந்து அவன் மேல ஊட்டி ஏத்தி ஸ்பாட்லயே காலி. நம்மள டைமை பார்த்துட்டு பரவாயில்ல ஷெட்யூல் பண்ண டைமுக்கு கரெக்டா செத்துட்டான்னு நடந்த விஷயத்த பூரா யோசிச்சு பார்ப்பான். வேற ஒண்ணும் இல்ல, அந்த கொலகாரன் என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பக்காவா டெத் நோட்ல எழுதி வச்சான். கரெக்டா அதுக்கேத்த மாதிரியே செத்து போயிட்டான். FBI ஏஜென்ட்டும் அப்படியே ஷாக்ல நின்னுட்டு இருப்பான். இப்ப என்னன்னா அடுத்து இவனை தான் போட்டு தள்ள போறானாமா. இப்ப என்னன்னா இவனை விட்டுட்டான்னா அவன் பாட்டுக்கு இவன் இல்லன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிருவான். ஏதாச்சும் எசக புசகா பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பையல ஃபாலோ பண்ணி வந்துட்டானுங்கன்னா எப்படியும் நம்ம பையன் பிரில்லியன்ட்னு வைங்களேன். சரி இனி இதுக்கப்புறம் என்னென்னலாம் பஞ்சாயத்து வரப்போகுது, அது எல்லாத்தையுமே நம்ம பையன் எப்படி டேக்கிள் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.